கிடைக்கட்டும். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் 41வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள என் அன்புக்குரிய மாணவர்கள், பேச்சாளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று, அடுத்த பேச்சாளராக சென்னையிலிருந்து வருகை தந்துள்ள நமது சேவைக்குழு உறுப்பினர் உயர் மணிகண்டன் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. இப்போ தான் நம்மளது பிருகுநந்தி நாடி வகுப்பு போயிட்டு இருக்கு. அதை ஒட்டிய ஒரு தலைப்பு கிரக சேர்க்கை. பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம சின்ன வயசுல இருந்த டே நல்லா படிக்கிறோட பையனை சேர்றா, அப்போ தான் நம்ம நல்லா படிப்போம் அப்படிம்பாங்க. ஸோ நீ யாரை சேர்கிறாயோ அவருடைய எண்ணம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்ம உலகத்தில் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு கிரகம் எந்த கிரகத்தை பார்க்க சேர்கிறது அப்படின்றத பார்த்து அந்த கிரகம் அந்த தன்மையை பிரதிபலிக்கும் என்பதை உள்வாங்கி, ஏன்னா ஜோதிடம் என்பது ஒளியை மையப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கிரகங்களுடைய ஒளிகள் நமக்கு எந்த அளவில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயங்களை சரியாக திட்டமிட்டு அதுக்கு ஒரு கோட்பாடுகளை சொல்லி அதுக்குள்ளே வந்து ஜோதிடம் சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய ஜாதக அமைப்பு. அதற்கு அற்புதமாக கிரக சேர்க்கை என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று. அந்த கிரக சேர்க்கை பற்றிய தனது கருத்துரையை எடுத்து வைக்குமாறு மணிகண்டன் சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு இந்த நேரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் இந்த கலைக்கு வந்து வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்தால் என்னோட அப்பா அம்மா, என்னோட தாத்தா பாட்டி, என்னோட முன்னோர்கள், அவங்களுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வணங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா என்னோட இஷ்ட தெய்வம். ஏன்னா அவங்களுடைய முக்கியமான ஆசீர்வாதம் தான், எல்லாருடைய ஆசீர்வாதம் முக்கியம். அதுக்கப்புறம் முக்கியமான தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சி மயில முருகன். ஏன்னா வந்து செஞ்சி மயில முருகனுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுடைய வம்சாவளியை வந்து தொடர்ந்து காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்கு. செஞ்சி மயிலம் நான் பார்த்த ஒரு இதில் வந்து ஒரு அந்த 10 பாயிண்ட் சொல்கிறேன். அது உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் பார்த்த இதில் யாருக்கா மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் யாருக்காவது ஒரு இந்த சந்திரன் இருக்காரா? சந்திரன் இருந்தாலும் சரி, லக்கணாதிபதி இருந்தாலும் சரி, லக்கணம் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்டது கட்டாயம் உண்டு. மெடிக்கல் சம்மந்தப்பட்டது உண்டு. அதே மாதிரி மேஷத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உட்கார்ந்துருந்தான்னா அவர் மூத்த குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று பார்த்தீங்கன்னா 2வது பிறப்பாக இருக்கணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா 3வது பிறப்பாக இருக்கணும், தவிர மூத்த குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேஷ ராசியில் சந்திரன் உட்கார்ந்துருந்தாருன்னா அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொத்து உண்டு. அதே மாதிரி மேசராசியில் பார்த்தீங்கன்னா பரணியில் எந்த கிரகம் உட்காருதோ அவங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா நேரத்தை கடைபிடிப்பாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லேட்டாக வந்திருக்கேன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியில் பரணியில் ராகு உட்காந்துருக்காரு. எனக்கு ராகு தான் யோகி. எந்த இடத்துக்கு போகணுன்னா 10 மணின்னா 9:30 உள்ளே இருப்பேன். எனக்கு அந்த லேட்டாக வருதுன்றது இந்த வரைக்கும் நான் வந்து எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, 7 மணி ஷிஃப்ட்னா கரெக்டாக மணிகண்டன் சுப்பிரமணியம் லேட்டாக வந்துட்டேன், 6:30 மணிக்கெலாம் உள்ளே இருப்பேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, வேலையில் நீங்கள் பர்ஃபெக்ஷனாக எதிர்பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. உங்களை மாதிரி நான் அங்கே உட்காந்து மேடையில் உட்காந்து தைக்க தட்டுறோம். இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காருதுங்கன்னா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா நம்ம ஐயா மணிகண்டன் ராஜாவுக்கு என்னுடைய பொறுப்பாக பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த மேடையில் நான் இல்லை. அதே மாதிரி இந்த கலையில் நான் உள்ளே வரதுக்கு காரணமாக அந்த எல்லா ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி. ஏன்னா இந்த கலைக்கு வருது அவங்களாம் இல்லைன்னா நம்ம இல்லை, அவங்களாம் இல்லாமல் நான் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சிம்மத்தில் தனுசில் சூரியனோடு சேர்ந்து எந்த கிரகம் பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் ஆகுதோ அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக மேஷம், சிம்மம், தனுசு எந்த கிரகம் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆகுதோ வாழ்க்கையில் ரொம்ப முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் 2வது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு 2ஆம் பாவம் பார்க்குறீங்க, 7ஆம் பாவம் பார்க்குறீங்க, 9, 11 பார்க்குறீங்க. முக்கியமாக பார்க்க வேண்டிய பாவம் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம் தான் பார்க்கணும். 3ஆம் அதிபதி ஒருத்தனுக்கு அஸ்தமனம் ஆகி போச்சுன்னா மேரேஜ் லேட்டு தான். மேரேஜ் வந்து ரொம்ப லேட்டு, காலதாமதம் மட்டும் இல்லை, மேரேஜ் நடக்கிறதே. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, 2ஆம் இடம் நல்லா இருக்குது, 7ஆம் இடம் நல்லா இருக்குது, 9ஆம் இடம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த 3ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆகக்கூடாது.
3ஆம் அதிபதி அஸ்தமனம் கேட்டீங்கன்னா அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகம், 7க்கு 9. அப்போ அந்த 3ஆம் இடம் நல்லா தான் உங்களுடைய பாக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நான் அது பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நான் பார்த்த ஒரு அந்த 2-3 பிரசனத்தில் ஒரு 2-3 பிரசனம் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிடலாம். ஒரு வீட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் மேக்ஸிமம் யார் வீட்டுக்கும் அதிகமாக நான் போக மாட்டேன். ரொம்ப வந்து முக்கியமான கிளைண்ட் அவங்க. சார் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. போன வருஷம் போய் தான் பார்த்துட்டு வந்தேன். அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு இந்த வெற்றிலை பிரசனம் தான் பார்த்தேன். வெற்றிலை பிரசனத்தை பார்க்கும்போது அவங்க வீட்டில் அவங்க ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை. நான் என்ன சொன்னேன், அவங்களுடைய இதெல்லாம் ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னா வெற்றிலை பிரசனம் முதல்ல பார்த்துட்டேன். வெற்றிலை பிரசனம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வெத்தலையும் நல்லா இருக்குது கேட்பேன். சரி, என்ன வெத்தலை நல்லா இருக்குது, 5ஆம் வெத்தலை நல்லா இருக்குது. நான் என்ன சொன்னேன், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டுங்க, நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க அப்படின்னா. நான் சொல்லி ஒரு அந்த 6 months தான் கரெக்டாக குழந்தை கன்சீவ் ஆகி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு மொதல் ஃபோன் எனக்கு தான் வருது. நைட்டு 10 மணிக்கு வருது. நான் ஐயா கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போடுறேன், ஐயா எனக்கு இது மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி நிறைய ஒன்றும் இல்லை, சிம்பிள் பரிகாரம் தான். கோயிலில் குத்துவலுக்கு பரிகாரமாக வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்திருக்கு. கோயிலில் குத்துவலுக்கு பரிகாரமாக வாங்கி கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி தான் பற்றி சொல்லுவாங்க, சுவாதி தான் விளக்கு ஜோதி. கோயிலில் குத்துவலுக்கு பரிகாரம் வாங்கி கொடுங்க, கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி பத்திரிக்கையில் அமிச்சாங்க, இல்லைங்க என்னால் வர முடியாது, பெங்களூரில் கல்யாணம். ஏன்னா இப்போ நான் இந்த இது ஒரு அமிச்சிருந்தா கூட வீடியோ பார்ப்பாங்க. ரொம்ப அதாவது வந்து நான் பார்த்த கிளைண்ட்டு மறுபடியும் நம்மக்கிட்ட வராங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயம் கரெக்டாக இருக்கணும். சும்மா ஏனோ தானேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அப்போ நம்ம வந்து கரெக்டாக இப்போ நம்ம உள்ள போயிடலாம். இப்போ சூரியன் சந்திரன் மொத்தம் பார்த்தீங்கன்னா 146 கிரக சேர்க்கை இருக்குது. 146 கிரக சேர்க்கையும் பேசணுன்னா நான் வந்து 10 நாள் டைம் எடுக்கணும். எனக்கு கொடுக்குற டைம் நம்ம கொஞ்ச நேரம் தான். ஸோ முக்கியமான கிரக சேர்க்கை மட்டும் முதல்ல பார்த்துக்கலாம். சூரியன் சந்திரன், அதாவது சூரியனோட ஸ்டாரில் சந்திரன் இருந்தாலும் சரி, சந்திரன் ஸ்டாரில் சூரியன் இருந்தாலும் சரி, சூரியனுக்கு அடுத்து சந்திரன் இருந்தாலும் சரி, அப்பா அம்மா ஒத்துமையாக இருப்பாங்க. அப்பா அம்மா 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இருக்கும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இருக்கும், கடகராசி இருக்கும். மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், மீனம், தனுசு ராசி. இதில் ராசியோ லக்கணமோ கட்டாயம் உண்டு. அதே மாதிரி அவங்க வீட்டில் சூரியன் சந்திரன் சேர்க்கையில் இருக்கும்போது சூரியன் போய் சந்திரன் தொடுது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாதிரி முன்னேறியவராக இருப்பார். ஏன்னா சந்திரன் மாற்றம் இல்லையா, சூரியன் போய் தொடுது. அப்போ சந்திரன் போய் தொடுதுன்னா அப்பா தான் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கௌரவம் மிக்கவராக இருப்பார். சந்திரன் எங்கே இருக்கனால அம்மாவுக்கும் நல்லா இருக்கும். 2 பேர் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து கரெக்டான டிசிஷனாக இருக்கும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அந்த சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கனால அடிக்கடி ஜாதகத்தை என்ன பண்ணும், பணம் கொடுத்து ஏமாற்றம் வரும். ஏன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கார ஏமாற்றமும் உண்டு. இதில் வந்து சந்திரன் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அப்புறம் சூரியன் இருந்தான்னா ஜாதகர் எங்கே போனாலும் ஏமாந்து போடும், பணம் கொடுத்து ஏமாறுறது இருக்கும். இவங்க அப்பாவும் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஏமாற்றம் இருக்கும். அதே மாதிரி வந்து சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கனால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வரன் வீட்டில் வந்து கண்ணோ கால்களோ பார்த்தீங்கன்னா ஊனமானவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க. கண்ணோ கால்களோ ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட ஊனம் கட்டாயம் உண்டு. அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து என்ன குலதெய்வ குழப்பம் கட்டாயம் இருக்கும். சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கனால குலதெய்வம் சார் நான் மாற்றி வணங்குறேன், சார் நான் கொஞ்ச நாளைக்கு இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணேன் அப்படின்னு இருக்கும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இப்போ 5 கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி சாரை வாங்கியிருந்தா, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 5 கூடியவர் பாதகாதிபதி சாரை வாங்கியிருந்தா அவன் கட்டாயம் பார்த்தீங்கன்னா பேர் மாற்றுவான். எனக்கு 5 கூடியவர் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி சாரம், நான் பேர் மாற்றினேன் 2016. அந்த பேர் செட் ஆகலை. ஸோ எங்கள் அப்பா வச்சுருந்த பேர் தான் இப்போ அந்த பேர் மணிகண்ட சுப்பிரமணிய பேர் எங்கள் அப்பா வச்சுருந்தேன். அதுதான் இப்போ நான் எங்கள் அப்பா சாகிற வரைக்கும் இந்த பேர் தான் கூப்பிட்டுருந்தாரு. சொல்லிட்டு அந்த பேர் இருக்கட்டும், மாற்ற வேண்டாம். நீங்கள் கட்டாயம் நீங்கள் அந்த கிரகம் உங்களை செயல்பட வைக்கும். அந்த பாதகாதிபதி சாரை வாங்கியிருந்தேன்னா அவன் கட்டாயம் பேர் மாற்றுவான். பேர் மாற்றத்துக்காக அவங்கக்கிட்ட வருவான். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் இருந்ததுன்னா அவர் வந்து சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு சொத்து கிடைக்காது. ஜாதகருடைய தம்பிக்கு தான் சொத்து போகும். ஜாதகரும் சரி அவங்க அப்பாவும் சரி 2 பேரும் பயங்கர கோவக்காரராக இருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கோயில் பணிகள் ஈடுபட்டவங்க கட்டாயம் உண்டு. கோயில் பணியில் இருந்தவங்க ஒரு அந்த கோயில் சம்மந்தப்பட்ட பணியில் இருந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வீசிங் பிரச்சனை உள்ளவங்க இருப்பாங்க. தந்தைக்கு ஒரு சர்ஜரி உண்டு. ஏன்னா சூரியன் போய் செவ்வாயை தொடுது, செவ்வாய்னா சர்ஜரி. அப்போ தந்தைக்கு ஒரு சர்ஜரி உண்டு. அதாவது அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முருகர் பக்தராக இருப்பார். ஏன்னா செவ்வாய்னா முருகர், சூரியன் செவ்வாய்னா அவங்களுடைய குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் பக்தர் குடும்பம் தான்.
உதாரணம் என் ஜாதகமே சொல்லலாம். சூரியனோட ஸ்டாரில் செவ்வாய் உட்காந்துட்டு செவ்வாயோட ஸ்டாரில் சூரியன் உட்காந்துறாரு. ரெண்டு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை. எங்களுடைய வம்சமே பார்த்தீங்கன்னா முருகர் வம்சம் தான். நாங்கள் முருகரை தவிர வேறு யாரும் கும்பிட மாட்டோம். இப்போ தான் நாங்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். பெண் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். ஐயாட்ட கேட்டேன், இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து வேண்டுதலை வச்சு பிறந்த குழந்தை அவர். அது ஒரே தெய்வம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சி மயில முருகன். முக்கியமாக உங்களுக்கு யாரெல்லாம் குழந்தை பாக்கிய பிரச்சனை இருக்கோ, நீங்கள் செஞ்சி மயில முருகன் கோயிலுக்கு தொடர்ந்து ஒரு 9 வாரம் இல்லைன்னா 6 வாரம் போயிட்டு வந்தீங்கன்னா, நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வம்சமாக பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு தங்காது. எங்கள் தாத்தா போய் வேண்டுதல் வச்சு உட்காந்து அழுதுட்டு வந்தார். அதே நேரத்தில் எங்கள் அப்பா பிறந்தார். அதனால தான் எங்கள் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சுப்பிரமணிய முருகனுடைய பேரை வச்சார் சார். அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்த வந்து சுக்கிரன் பார்த்தாருன்னா, நீங்கள் ஒரு கண்டம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி மீண்டு வந்துட்டீங்க. சாகர நிலைமையில இருந்தால் கூட சரி மீண்டு வந்துட்டீங்க. சுக்கிரன் தான் காப்பாற்றக்கூடிய கிரகம். உங்கள் 6ஆம் இடத்த சுக்கிரன் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு பெரிய நோயை கொடுத்து அதுலேருந்து உங்களை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். 2ஆம் அதிபதி 6ல் இருந்தார்னா, 2ஆம் அதிபதி 6ல் இருந்தான்னா அவனால் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட முடியாது. காலையில் சாப்பிடுவான், அதோட சாயந்தரம் 4 மணி 5 மணி சாப்பிடுவான், அதோட எப்போ சாப்பிட்றானே தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 6ல் இருந்தான்னா சிடி எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்லாம் போகக்கூடாது. சிடி எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்டில் போனான்னா பிரச்சனை தான், மாட்டிப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 2ல் இருந்தான்னா தூக்கத்துக்காக ஒரு நாள் மாத்திரை எடுத்தே தருவான். இது ஸ்டாம்ப். இது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 6 கூடியவன் 2ல் உட்காந்துருக்கான், தூக்கத்துக்காக மாத்திரை எடுத்தே தருவான். நைட்டு 2 மணி ஆனால் தூங்க மாட்டான், 12 மணி தூங்க மாட்டான். சார் எனக்கு தூக்கம் வரல சார், போய் பார்த்தீங்கன்னா போய் டாக்டரை போய் பார்த்துட்டு தூக்கத்துக்காக மாத்திரை இருக்கவே மாட்டான். கட்டாயம் தூக்கத்தில் எடுப்பான். அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மிகப்பெரிய கடன் இருக்கும். ஏன்னா இப்போ 6 கூட 2ல் இருக்காங்க, சொத்து கடன். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடன் இருக்கும். உங்கள் வந்து 2ஆம் இடத்துல சனி இருந்தாலோ, 2ஆம் இடத்துல வந்து சனி பார்த்தாலோ, கோச்சாட்ட சனி பார்த்தாலோ, அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம், பகுமானம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கோச்சாரத்தில் 2 கூடிய சனி 2ஆம் இடத்துல சனி வந்தாலோ, 2ஆம் இடத்துல சனி பார்த்தாலோ, அதே மாதிரி சுக்கிரன் வந்து 1, 3, 5 9 11 இருந்தால் ஜாதகர் ஒரு முறைக்கு கட்டாயம் கண்டம் வந்துடும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் 1, 3, 5, 9, 11 இருந்தால் கட்டாயம் கண்டம் வந்துடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்தை சுக்கிரன். நான் ஒரு முறை கண்டம் தப்பிச்சேன். இப்போ ட்ரெயினில் போகும்போது கண்டம் தப்பிச்சேன். இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். சும்மா ஏனோ தானுன்னு படிச்சுட்டு அதை அப்படியே ஒப்பிக்கக்கூடாது. முதல்ல அப்ளை பண்ணது கரெக்டாக வருதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்தது. அதை வந்து அப்ளை நான் கேட்பேன். ஒருத்தர் 9ல் சுக்கரம் இருக்கும், சார் நீங்கள் ஒரு மணி கண்டம் தப்பிச்செல்லாம் கேட்பேன். ஆமாம் கண்டம் தப்பிச்சுன்னு, அப்போ அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. என்ன தான் படித்ததை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்காம நம்ம பாட்டு ஏனோ தானே சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து சூரியன் புதன். தந்தை நல்லா படிச்சிருப்பார். நல்ல இவரும் ஜாதகனும் சரி 2 டிகிரி வாங்கியிருப்பார். பையனும் சரி அவங்க அப்பாவும் சரி நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணின்னு தாடி கிட்டலாம் ட்ரிம்லாம் பண்ணி நல்லா பக்காவாக அருமையாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்ட பேர் உள்ளவங்க கட்டாயம் உண்டு. பேர் உள்ளவங்க கட்டாயம் உண்டு. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பிறந்தவங்க இருப்பாங்க, 1ஆம் தேதி 5ஆம் தேதி 3ஆம் தேதி பிறந்தவங்க கட்டாயம் இருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ராஜா என்ற பேர் வரும். சூரியன் புதன் அவங்களுடைய வம்சத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா பெருமாள் சம்மந்தப்பட்ட பேர் உள்ளவங்க, பெருமாள் வழிபாடு செஞ்சவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்து சூரியன் சுக்கிரன். அவங்க அப்பா நல்லா சுகவாசியாக இருப்பார், ஜாதகரும் நல்லா சுகவாசியாக இருப்பார். ஆனால் இவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பெண்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சின்ன இதுவாக இருக்கும். ஆனால் அவங்க எங்கே போனாலும் வெளியில் போய் பந்தாவாக போவாங்க, மேக்கப் இல்லாமல் வெளியில் போக மாட்டாங்க. சூரியன் சுக்கிரன் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமின்ற பேர் வரும். லட்சுமி எனக்கு வந்து சுக்கிரன் போய் சூரியனை தொடுது. அப்போ என்னை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தூக்கி விடுறதே பார்த்தீங்கன்னா லட்சுமி அக்கா தான். சின்ன வயசு அந்த கிரகம் அந்த மாதிரி தான் பண்ணோம். நீங்கள் நினச்சிட்டீங்க இன்றைக்கி இந்த சட்டை போடுறோம், இந்த இது கட்டுறோம். உங்கள் கிரகம் உங்களை அந்த மாதிரி போட வைக்குது. உங்கள் கிரகம் அந்த மாதிரி போட வைக்காமல் இன்றைக்கி நான் இந்த இடத்துல வருவேன் நான் எதிர்பார்த்தேனா? நான் மேடையில் பேசுவேன், இந்த மாதிரி உங்கள் முன்னாடி பேசுவேன், அதெல்லாம் டிவியில் வருவேன் நான் எதிர்பார்த்தேனா? வாழ்க்கையில் எதிர்பார்த்துருக்க முடியாது. நமக்கு மேலே பிரபஞ்சம் பார்த்துட்ருக்கு. நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பிரார்த்தனை எல்லாமே ஒரு காலகட்டம். உங்கள் மாதிரி நான் இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துன்னா நம்ம ஐயாவோட அனுகிரகம் தான் காரணம். எத்தனையோ ஜோதிடர்கள் இருந்தாலும் நீ பேசு, எனக்கு கொஞ்சம் பேசுகிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி நம்ம பேச வைக்கணும். அதுக்கு மேலே பிரபஞ்சம் தான், அவருடைய ஆசீர்வாதம் தான். அதுக்கடுத்து வந்து சூரியன் சனி.
இருக்கிற கிரக சேர்க்கையில சூரியன் சனி சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. ரொம்ப க்ளோஸ் டிகிரியாக இருக்கக்கூடாது. சனி பகவான் அஸ்தமனம் ஆகக்கூடாது. சனி பகவான் அஸ்தமனம் ஆகி போச்சுன்னா தந்தைக்கு ஒரு கண்டம் கொடுத்துரும். சனி பகவான் 6, 8, 12 அஸ்தமனம் திதி சூன்யம் பாதகம் சம்பந்தப்பட்டா அவங்க முன்னோர்கள் வழியில் திதி தர்ப்பணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. இது நீங்கள் அடித்து கேளுங்க. நான் இது ஒரு ஜாதகங்களில் 2 ஜாதகங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 200 ஜாதகம் மேலே அப்ளை பண்ணிட்டேன். சனி பகவான் 6, 8, 12 பாதகம் திதி சூன்யத்தில் இருந்துட்டாருன்னா சூரியனோட க்ளோஸ் டிகிரி இருக்கக்கூடாது. இருந்துட்டாருன்னா அஸ்தமனம் போச்சுன்னா கால் பிரச்சனை வந்துடும். எங்கள் அப்பாவுக்கு வந்து சனி போய் சூரியனை தொடுது, கால் பிரச்சனை வந்து கால் போய் என்ன ஆச்சு, மண்டையில் போய் பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜுக்கு போய்ட்டு ஐசியூவில். கட்டாயம் ஜாதகரும் சரி அவங்க அப்பாவும் சரி ஒரு நாள் ஐசியூக்கு போக வேண்டிய நிலைமை கட்டாயம் வந்துடும். சூரியன் சனி 2 அப்பா புள்ள 2 பகை, 2 அப்பா பிள்ளையா இருந்தாலும் பகை பிரச்சனை. அதே மாதிரி பாருங்கள் சிம்ம லக்கணத்தில் இருக்குது. இப்போ வந்து சிம்ம லக்கணம் ஆடக்கூடியவர் வந்து நட்சத்திரம் சனி வீட்டில் நட்சத்திரம் இருக்கா, சிம்ம லக்கணக்காரங்கெல்லாம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க சொத்துக்காக ஒரு கடன் வாங்குவாங்க. நான் வந்து கார் வாங்கணும் கடை வாங்குவாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டணும் கடை வாங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு வந்து 9 கூடியும் 4 கூடியும் சுக்கரன் வராரா, அப்போ சொத்துக்காக கடன் வாங்கணும், காருக்காக கடன் வாங்கணும், ஒரு கடன் கட்டாயம் கொடுத்துரும். என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, யாருக்கிட்டையுமே வந்து கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா கட்டாயம் ஒரு நாள் அவமானத்தை சந்திக்காமல் போக மாட்டீங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு உள்ளுக்குள்ளே 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கி கை நீட்டி நான் 1 ரூபா கூட யார்ட்டையும் நான் கை நீட்டி வாங்கினது இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் நான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இது நடி சொல்லணும். 1 ரூபா கூட எங்களை 100 ரூபா இருக்கோ இல்லையோ நான் போகும்போது டீ சாப்பிட்டு போகணுமே தவிர, சார் எனக்கு 200 ரூபா கொடுங்க நாளைக்கு தரேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எங்களுடைய வம்சம் அந்த மாதிரி எங்களை கொண்டு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன, நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் முன்னோர்கள் இருக்குது. அதே மாதிரி லக்கணத்தில் மாந்தி யாருக்காவது இருக்கா, லக்கணத்தில் மாந்தி யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சுகப்பிரசவமாக தான் பிறக்கும். லக்கணத்தில் மாந்தி இருந்து அதுக்கு அடுத்த குழந்தை பிறந்ததுன்னா சுகப்பிரசவமாக தான் பிறக்கும். அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு யாரெல்லாம் ஒழுங்காக மாதம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசு உண்டு. இது எழுதி வச்சுக்கிங்க. நீங்கள் கோவிலுக்கு போகாதீங்க. 2வது முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் பண்ணலைன்னா முன்னோர்கள் டைரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய ஒரே இடம் பார்த்தீங்கன்னா இப்போ சிந்த தெய்வம் தான், குலதெய்வம் தான். இந்த மாதிரி என் பையனை நான் அப்படி வளர்த்தேன், எனக்கு வந்து எதுவுமே வந்து சாப்பாடு தண்ணி போடல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் மொத்த குலதெய்வத்துடைய மொத்த கோபமும் உங்கள் பக்கம் திரும்பும். அன்றைக்கி தான் எழுந்து ஓடுவான், சார் என்ன ரொம்ப கஷ்டமாகுது, ஜாதகத்தை தொட்டி இன்னும் கொண்டு வருவான். அன்றைக்கி தான் போய் அதுக்கெல்லாம் நீங்கள் ராமேஸ்வரம் போகணும் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்றைக்கு இறந்தாங்களோ அன்றைக்கி டே 1லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் நாள் பண்ணலாம் 10ஆம் நாள் பண்ணலான்னு பண்ணவே கூடாது. அதாவது அது வந்து என்றைக்கு அந்த பாடி இறக்குதோ அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும். இப்போ நம்ம 3/4 மணி நேரம் பேசி நமக்கே தாக்கெடுக்குது. அப்போ நாளைக்கு என்ன அந்த ஆத்மா என்ன அவன் தண்ணிக்கு தாக எடுக்கும். அன்றைக்கி டே 1லேருந்தே நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு அந்த எள்ளும் தண்ணியும் தான் அதுதான் வந்து டே 1லேருந்து டே 16ஆம் தேதி வரும். அதாவது வந்து உங்களுடைய இதில் நீங்கள் எப்படி கடைப்பிடிப்பீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை நீங்கள் விட்டுட்டு நான் 9ஆம் நாள் நீங்கள் பண்ணுறீங்க, மொத்தம் 9 நாள் சாப்பாடு நீங்கள் மொத்தமாக சாப்பிடுவீங்களா? சீப் ஒன்று ஆயிருமா? என்னடா எப்படி தூக்கி ஒன்று கொடுக்குறானான்ட்டு. அப்போ டே 1லேருந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆத்மா என்ன பண்ணோம், பரவாயில்ல நம்ம பெத்த புள்ள நம்மளை மறக்காமல் பண்ணுறான். நீங்கள் அங்கே வந்து நல்லா இருந்தால் தான் இங்கே நம்ம நல்லா இருப்போம். அங்கே கஷ்டப்பட்டால் இங்கே நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுப்போம். நம்ம என்னென்னையோ கோயிலுக்கு உள்ளாக போய் பரிகாரம் பண்ணி உட்காந்துருப்போம். யாருக்கெல்லாம் பித்ரு தோஷம் இருக்கோ நீ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் அந்த பித்ரு தோஷமானது எல்லா பரிகாரத்தையும் லாக் பண்ணிடும். ஆனால் நீங்கள் பரிகாரம் நீங்கள் போடுற தீபம்லாம் பேங்க்கில் போடுற டெபாசிட் மாதிரி வேலை செய்யும், எல்லாம் தேங்கி நிற்கும். அந்த பித்து சொல்லுவாங்க, எப்படி இல்லை பணம் போட சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தேங்கி நிற்கும். முன்னோர்கள் வழிபாடு நீ மாதம் ஒன்றும் இல்லைங்க, அந்த 10 ரூபா எள்ளு வாங்கிங்க, தர்பம் வாங்கிங்க. காலங்காலத்தில் ஏந்தோடனே பார்த்தீங்கன்னா ஏந்தோடனே உங்கள் அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு யாரும் இல்லையோ அவங்கள நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எள்ளும் தண்ணியை சொல்லி உங்களுடைய முன்னோர்கள் தலைமுறைய பேரை சொல்லி பண்ணிங்கனாலே போதும். அதே மாதிரி முன்னோர்கள் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அந்த 10 தலைமுறை பேர் தெரியும், 7 தலைமுறை பேர் தெரியும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 3 தலைமுறைக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சு வச்சுது ரொம்ப சிறப்பு இல்லை. 3 தலைமுறைக்கு மேலே எனக்கு தெரியும், 6 தலைமுறை எனக்கு தெரியும்னா அத்தனை தலைமுறை கர்மா வந்து உங்கள் கூட பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம்.
யார் யாருடைய பேரெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அவங்களுடைய பேரோட அவங்க செஞ்சக்கூடிய பாவங்கள் எல்லாமே உங்கள் கூட பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இப்போ 7 குடிவன் 7 குடிவன் 5ஆம் இடத்துல இருந்தாலோ 5 குடிவன் 7ஆம் இடத்துல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு வந்து லேட் ஆகும். அப்படி இருந்ததுன்னா போன ஜென்மத்தில் உங்களுக்கு வந்த மனைவி வந்த கணவன் தான் இந்த ஜென்மத்தில் வருவான். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 7ஆம் அதிபதி 5ல் சம்மந்தப்பட்டனா, ஏன்னா சொல்லிட்டீங்க 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியம். அப்போ போன ஜென்மத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும், மிச்சம் மிதி வச்சுருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வரும், அதை தாண்டிலாம் உங்களுக்கு வராது. அதுக்கடுத்து சூரியன் ராகு. சூரியன் ராகு சேர்க்க இருந்ததுன்னா தந்தைக்கு சர்ஜரி உண்டு. ஜாதகருக்கே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு அந்த ஏமாற்றம் இருக்கும், முன்னேற்றமே இருக்காது. எந்த இடத்துல போனாலும் ஒரு அந்த பிரச்சனை வரும். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் லைஃப்பில் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. மெயின் அந்த சூரியன் ராகு பெண்கள் லைஃப் வந்து சிறப்பாக இருக்காது. எங்கே போனாலும் ஒரு இந்த ஏமாற்றம் இருக்கும், ரொம்ப கோவப்படுவார், அந்த மாதிரி ஒன்று. அதுக்கடுத்து வந்து சூரியன் கேது ரொம்ப க்ளோஸ் டிகிரியாக இருந்ததுன்னா அப்போ உங்களுடைய வம்சம் நிற்க போகுதுன்னு அர்த்தம். சூரியன் கேது க்ளோஸ் டிகிரியாக இருந்ததுன்னா அவங்களுடைய வம்சம் நிற்க போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேது தான் ஸ்டாப் பண்ணுற கிரகம். கேது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுற கிரகம். ஒரு வம்சத்தை நிப்பாட்டணும் அப்படின்னா கேதுவால் தான் மட்டும்தான் முடியும். கேது ராகு கேது மட்டும்தான் முடியும், வேறு எந்த கிரகமும் அந்தளவுக்கு தான் பண்ணாது. சூரியன் கேது ரொம்ப க்ளோஸ் டிகிரியாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ பக்தி மார்க்கம் தான் தலை சேர்த்தில் பக்தி மார்க்கம் தான் நீங்கள் ஓடிட்டே இருக்கணும். இப்போ சூரியன் கேதுனால அங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக இதில் இருப்பாங்க, பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க. எங்கே போனாலும் சரி ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. ஜாதகரை கொடுத்து எங்கெல்லாம் கொடுத்து பணம் கொடுத்து ஏமாறுறது அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சந்திரன் செவ்வாய். நான் இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு போனால் நான் 2 மணி நேரம் பேசுவேன். நான் வச்சுக்கிற டாப்பிக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், அது மட்டும் பார்த்துங்க. சந்திரன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஜாதகர் ரொம்ப பார்த்தீங்கன்னா பயணம் போயிட்டே இருப்பார். சந்திரன் பயணம், செவ்வாய் போய் போடுது, எங்கே போனால் ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவார். எந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்றது இவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். சந்திரன் செவ்வாய் சேர்க்க உள்ளவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். மிருகசீரிசம் சித்தர் அவிட்டத்தில் சந்திரன் இருந்தாலும் அவங்கள கேட்டிங்கன்னா தெரியும். எந்த ஊர் சார் இப்போ இந்த ஊரில் வந்திருக்கோம், எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்றது அவங்கள கேட்டிங்கன்னா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய அம்மாவுக்கு வந்து சர்ஜரி உண்டு. ஏன்னா சந்திரன் அம்மா செவ்வாய் போய் தொடுது. இப்போ ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா முதல் சொத்து விரயமாகும். சொத்து விரயம் கண்டிப்பாக உண்டு, முதல் சொத்து விரயமாகும். சந்திரன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இதில் சந்திரன் செவ்வாய் சேர்க்க பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருந்தால் வீட்டுக்காரரை எதிர்த்து வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பிரச்சனை வருது. ஏன்னா சந்திரன் செவ்வாய் சேர்க்க வந்து முதல் சொத்து விரயம், முதல் காதல் தோல்வியில் போய் முடியுது. சந்திரன் செவ்வாய் என்ன பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் தான் எங்கள் பெருசு, எங்கள் அப்பா அம்மா தான் பெருசுன்னு சொல்லிட்டு நாளைக்கு கணவரை எதிர்த்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு வேண்டாம் சொல்லி கணவரை சப்போர்ட் பண்ணி அது நாளைக்கு பிரச்சனை வந்தது. ஆனால் சந்திரன் செவ்வாய் சேர்க்க இருந்துன்னா ஜாதகருக்கு சொத்து உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சந்திரன் சேர்க்கை. இந்த குரு சந்திரன் சேர்க்கையை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க, அதில் தான் கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈசானிய மூலையில் பார்த்தீங்கன்னா தெய்வ நடமாட்டம் இருக்குது. ஒரு குடும்பத்தில் 3 பேருக்கு மேலே இந்த சேர்க்கை இருக்கக்கூடாது. 3 சேர்க்கை மேலே இருந்தால் அவங்க வம்ச நாசம்னு பேர், வம்சம் நிப்பாட்ட போகுதுன்னு பேர். நீங்கள் சொல்லிங்களா குருச்சந்திர ஓஹோ ஆஹா ஓஹோ சூப்பராக சார், குருச்சந்திர யோகம் சார் டாப்பில் வருவான் சொல்கிறீங்களா. சந்திரன் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துக்கு ஒவ்வொரு கட்டாயம் ஒரு இந்த இது உண்டு, பழி உண்டு. சந்திரன் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துக்கு ஒரு பழி உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஐயா சொல்லி கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அது நம்ம இந்த பாயிண்ட் சொல்லலாம். குருவோட மனைவி காதல் வசப்படுத்தி அவருக்கு பிறந்த கொண்டு தான் புதன். அப்போ சந்திரன் அங்கே வழியாடுறா, அங்கே ஒரு கெட்ட பேர் வந்துடுதா. அப்போ சந்திரன் எந்த கிரகத்தோடு சேரும், அப்போ சந்திரன் குரு சேர்க்க வரும்போது அவங்க எந்த ஹோட்டல் போனாலும் எந்த ஒரு காலையகாலத்தில் ஒரு அந்த மளிகை கடைக்கு போனாலும் சரி ஒரு கூட்டம் வந்துடும். ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு 2-3 பேருக்கு மேலே இந்த சேர்க்கை இருந்ததுன்னா அது கொஞ்சம் பார்த்து சொல்ல வேண்டியது. அவங்களுக்கான வழிபாடுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, முக்கியமான தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் தெய்வம் வழிபாடு கொடுக்கலாம். குருச்சந்திரன் சேர்க்கறதுக்கு சூப்பர் நிவர்த்தியான கோயில் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் கொடுக்கலாம். அதுக்கடுத்து செவ்வாய் குரு செவ்வாய் சேர்க்க வந்து ஜாதகருக்கு சொத்து உண்டு. எல்லாமே அவங்களுக்கு வந்து எங்கே போனாலும் சரி என்னை வந்து முன்னிலைப்படுத்தணும், தன்னை முன்னிலைப்படுத்தணும் தான் நினைப்பார். ஜாதகருக்கு ஒரு சர்ஜரி உண்டு, ஏன்னா செவ்வாய் சர்ஜரி. அதே மாதிரி சொன்னாலும் இல்லையா, அதே மாதிரி வந்து
இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களா கோயில் பணிகள் இருந்தவங்க கட்டாயம் உண்டு. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் பிரச்சனை உள்ளவங்க, ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க, சளி தொந்தரவு உள்ளவங்க அவங்க வீட்டில் கட்டாயம் உண்டு குரு செவ்வாய். இதில் இன்னொரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே 2 பேருடைய இதை வந்து பற்றி பிரித்து விட்டுருது, கணவன் மணி விட்டு பிரித்து விட்டுருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை நாலு வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் கேட்டிங்கன்னா, சொந்த வீடு இருந்ததுன்னா 2 பேர் பேர்லேயும் அந்த வீடு வந்து பேருக்கணும். ஸோ இதில் வந்து கட்டாயம் பாருங்கள், ஜாதகருக்கே வந்து எல்டிஎல் கெட்ட கொழுப்பு வந்துடும். ஜாதகருக்கு எல்டிஎல் கெட்ட கொழுப்பு கட்டாயம் வந்துடும். ஜாதகருக்கு எங்கே போனாலும் வந்து என்ன முன்னிலைப்படுத்தணும். ஆனால் வந்து ஜாதகர் பாட்டனாலும் சரி எல்லாம் கொஞ்சம் மதிப்பு மிக்க இதுவாக வாழ்ந்துருப்பாங்க, மதிப்பு மிப்பிக்கிற வாங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து 2வது பார்த்தீங்கன்னா குரு ராகு குரு கேது. யாருக்காவது குரு ராகுவோட நட்சத்திரத்தில் வந்து குரு நட்சத்திரம் இருக்கா, ராகு குரு கேது சேர்க்க இருந்துன்னா அவங்க வந்து சின்ன வயசில் படிக்கிற காலத்தில் பெற்றவங்களை பிரிஞ்சு வாழ்ந்துருப்பாங்க. அதாவது வந்து கொஞ்ச நாள் போய் நான் வந்து எங்கள் பாட்டி தாத்தா வீட்டில் போய் படிக்கிறேன், எங்கள் தாத்தா வீட்டில் போய் படிக்கிறேன். இது வந்து இந்த கிரக சேர்க்கை கட்டாயம் கொடுத்துருது. அதே மாதிரி இந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா குரு ராகு குரு கேது சேர்க்கை அவங்க வீட்டில் 85 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க இருப்பாங்க. 85 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க. என்னோட குரு போய் ராகுவை தொடுறாரு, எங்கள் தாத்தா 85 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். இதெல்லாம் பாயிண்ட் கரெக்டாக வரணும். என்னோட குரு போய் ராகுவை தொடுறாரு, 2 கட்டம் தாண்டுறாரு, 2 கட்டம் தாண்டி நேராக போய் ராகுவை போய் தான் தொடுறாரு. எங்கள் தாத்தா 85 வயசில் 2023 தான் இறந்தார். அந்த கரெக்டாக 85 வயசு கொடுத்தது. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, தாத்தாலாம் ரொம்ப மதிப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. தாத்தாலாம் மதிப்பு மிக்க. அதே மாதிரி 2வது குரு கேது. இந்த குரு கேது சேர்க்க இருக்கும்போது நாளைக்கு பொண்ணோ பையனோ நாளைக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்க வச்சுங்க, நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நான் பண்ணுறேன்னு சொல்லணும். நான் வந்து கல்யாணத்துக்கு அதை பண்ணுறேன், 10 பவுன் போடுறேன், 15 பவுன் போடுறேன், நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா இந்த கேது லாக் பண்ணிடும். லாக் பண்ணி விட்றோம். குரு கேது சேர்க்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும். என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை நான் பண்ணுறேன், அதுக்கு மேலே என்னால் முடியாது மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக இது பண்ணிடணும். இல்லை சார் நான் என்னால் முடியும் அப்படி இப்படின்னா உங்களை எங்கே லாக் பண்ணுமோ அங்கே லாக் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த சேர்க்கை 2-3 பேருக்கு உங்கள் வீட்டில் இருக்க குரு கேதுன்னா கல்யாணத்தை முன்னாடி நின்று பேச வைக்காது. உங்களை கல்யாணத்தை முன்னாடி நின்று பேச வைக்காது. இப்படி பேச வச்சுன்னா ஒரு சின்ன இது பிரச்சனைகள் கொடுத்துரும், அது ஒன்று கொடுத்துரும். அதுக்கடுத்து வந்து சந்திரன் சனி சேர்க்க வந்து சுற்றுப்புறத்தை கூண்டு கவனிப்பாங்க. இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா புணர்வுன்னு சொல்லுவாங்க. புணர்வு சந்திரன் சனி சேர்க்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா புணர்வுன்னு சொல்லுவாங்க. சுற்றுப்புறத்தை கூண்டு வாட்ச் பண்ணுவாங்க. இவங்க முன்னாடி யாருமே பார்த்தீங்கன்னா தப்பு பண்ண முடியாது. யாராவது தப்பு பண்ணால் மாட்டிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த சேர்க்கை இருக்குது. எனக்கு வந்து சனியோட வீட்டில் சனி பார்க்குறாரு, 3ஆம் பாரு சனியோட பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து சனியோட 3ஆம் பாறைக்கு ஒரு பலன் மாறும், சனியோட 7ஆம் பாறைக்கு ஒரு பலன் மாறும், 10ஆம் பாறைக்கு ஒரு பலன் மாறும். சனி 10ஆம் பாறையோ வயதோட்ட லக்கணத்தில் பார்த்தா அந்த வீட்டில் டெத்து உண்டு. சனியோட 10ஆம் பார்வை அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டில் பார்த்து வயதோட்ட லக்கணம் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் வீட்டில் வந்து இறப்பு உண்டு. எங்கள் அப்பா வந்து என்னோட லக்கணம் பார்த்தா கன்னியா லக்கணம், 12ஆம் இடத்த சனி 10ஆம் பாரு வயதோட்ட லக்கணத்தை பார்க்கும்போது 36 வயசில் எங்கள் அப்பா இறந்தார். பாயிண்ட் கரெக்டாகுதுங்களா? அந்த பாயிண்ட் கரெக்டாக வராமல் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு எங்கள் அப்பா 36 வயசில் இருந்தார். நான் எதுக்குமே அவ்வளோ தூரம் நடமாட்டேன். எங்கள் அப்பா இருந்ததுக்கு அப்படி அழுதான். 3 மாதம் தூக்கமே போச்சு. ஏன்னா மொத்த குடும்ப பாரதி நம்ம தான் சுமக்க போகிறோம். அப்பா தான் உலகன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை பார்க்கணும்னு தெரியும். அப்பா இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன். அப்பாவோட இறப்பு என்னை வந்து ஒரு 3 மாதம் என்னை சுத்தலில் விட்டுருச்சுங்க. என்னை தூங்க விடலை. 3 மாதம் எங்கள் வீட்டில் கட்டிங்க அவ்வளோ பிரச்சனை. ஏன்னா சின்ன வயசில் அப்பா கூட ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்த நேரத்தில் அவர் இங்கே தான் இருப்பார். எங்கள் அம்மா கூட தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் அவர் இந்த நேரத்தில் இங்கே தான் இருப்பார். அவர் எந்த கெட்டப்பலும் கிடையாது. ஆனால் 3 வாரம் ரொம்ப பிரச்சனை, ஐசியூவில் ரொம்ப அட்மிட் ஆகி என்னோட மடியில் தான் இறந்தார். என்னோட மடியில் தான் உயிர் விட்டார். கடைசி வரலாம் என் மேலே தான் உயிராக இருப்பார். அப்போ ஏற்பட்டவர் என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே இறப்புன்னு இருக்க தான் செய்யுது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து யாராக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் முன்னோர்கள் வழிபாடுபடுங்க. அதே மாதிரி வந்து மெயினாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனைப்படுங்க. குலதெய்வ வழிபாடு என்றைக்கு வேணால் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா என்னோட அபிப்பிராயம் என்ன வச்சிங்கன்னா பௌர்ணமியில் போங்க, அமாவாசையில் போங்க தான் சொல்லுவேன். ஏன்னா அமாவாசை அன்றைக்கி போகணும். அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு. உங்கள் முன்னோர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாடு போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சனி கேது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்களேன்,
நல்ல தொழிலில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்துடும். நல்லா உங்களை ஆசையை தூண்டும். தொழிலில் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், தொழிலில் உங்களை ஆசையை தூண்டி மிகப்பெரிய பாதாளத்தில் இறக்க விடாமல் சனி ராகு விடவே விடாது. சனி ராகு ஆசையை தூண்டும். அவன் பக்கத்து இப்படி இருக்கான் இப்படி இருக்கான். நல்ல இதில் வந்து சனி ராகு சேர்க்க வந்து ராகதசை வந்ததுன்னா ராகதசையில் கொடுக்கறது பூரா கொடுத்துட்டு ராகதசை முடியும் போது மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிடும். ராகதசை முடியும் போது மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிடும். சனி ராகு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அவங்க போகிற செருப்பு தொலையும். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்குங்களா? சனி ராகு சேர்க்கை இருந்து அவங்க கோயிலுக்கு செருப்பு போட்டு போனாலும் சரி. நம்ம அதை கூட எங்கள் கூட காசிக்கு வந்திருக்காரு. காசிக்கு வரும்போது 2-3 செருப்பு அவளுக்கு தொலைஞ்சிருக்கு. அவரு சனி ராகு சேர்க்கை இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த சேர்க்கை எப்படி வேலை செய்ய வைக்குதுன்னு பாருங்க. எல்லாரும் செருப்பு போட்டு வந்தோம். ஏன் குறிப்பா அவருக்கு மட்டும் காண போகுது? எல்லாரும் குறிப்பிடப்படுவதும் அவருக்கு மட்டும் காணாம போகுது. எனக்கு என்னடா இது, நாங்கள் கூட தான் போட்டு வந்திருக்கேன். கரெக்டாக ஐயாவது மட்டும் காணாம போகுது. அதே மாதிரி வந்து சனிக்கேது சேர்க்க அதுவும் கொஞ்சம் ரொம்ப வந்து மைனூட்டாக பார்க்கக்கூடிய ஒரு அந்த சேர்க்கை தான். அதுவும் வந்து வீட்டில் யாருமே சரி ஒரு ஜாதகரை சனி ராகு சனிக்கேது ரொம்ப நிம்மதியாகவே ஜாதகரை வாழ விடாது. இது ஒன்று இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு செஞ்ச குடும்பமாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா முருகர் பேர் சம்மந்தப்பட்டவங்க கட்டாயம் உண்டு. அவங்க வீட்டில் செவ்வாய் சுக்கர் வரதுனால அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக வரும். பெண் தெய்வத்தை ரொம்ப டீப்பாக வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி, அந்த தெய்வத்தை ரொம்ப டீப்பாக வழிபாடு பண்ணியிருப்பாங்க. இது எங்களுக்கு பொருந்தி வருது. எனக்கு செவ்வாய் சுக்கரன் இருக்குது. இதை நான் ஒரு இந்த 30 ஜாப் நான் ஜாதகம் அப்ளை பண்ணேன். ஆமாம் சார், நாங்களே வந்து எங்கள் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணியிருக்கோம். அங்காள பரமேஸ்வரி இதுக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கண்டா சாப்பிட்ற சாப்பாடு எதுக்குமே வந்து எந்த பிரச்சனையும் வராது. சொந்த வீடு கட்டாமல் சாக மாட்டாங்க. செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இதில் வந்து நல்லா இருக்கணும். செவ்வாய் சுக்கரன் சேர்க்கல செவ்வாயோ சுக்கரனும் நல்லா இருக்கணும். நல்லா இருந்துட்டாங்கன்னா சொந்த வீடு கட்டாமல் சாக மாட்டாங்க. அதே மாதிரி வந்து காரு எங்கே போனாலும் அந்த ரிச்சாக தான் போவாங்க. அதே மாதிரி செவ்வாய் போய் சுக்கரன் தொடுது மனைவிக்கு அந்த சர்ஜரி குத்துரும். வரக்கூடிய மனைவிக்கு ஒரு சர்ஜரி குத்துரும். செவ்வாய் சனி சேர்க்கை யாருக்காவது இருக்கா? செவ்வாய் போய் சனியை தொட்டா இருக்கிற கிரக சேர்க்கையிலே ஒரு மோசமான கிரக சேர்க்கை இந்த செவ்வாய் சனி சேர்க்கை தான். செவ்வாய் சனி சேர்க்கை வந்து 100% பார்த்தீங்கன்னா 2ஆம் தரம் போய் கொண்டு போய் விட்டுருது. யாருக்குமே வந்து முதல் தாரம் வந்து நிலைக்காது. கோவம் வந்துச்சுன்னா, கணவர்கிட்ட கோவம் வச்சுன்னா இவங்க போட்டுக்கிற தாலி அப்படி கலட்டி தூக்கி வீசி எரிஞ்சிருவாங்க. ஒன்று கலட்டி மாற்றி போடுவாங்க. செவ்வாய் சனி சேர்க்கை அவ்வளோ போராட்டமான வாழ்க்கையை கொடுத்துருது. குடும்பத்தில் நிம்மதியே கொடுக்காது. கோவம் வந்துன்னா கணவர்கிட்ட தாலி நீ கட்டினதை வச்சியா அப்படின்ற அளவுக்கு அந்த கோபத்தை உண்டு பண்ணாமல் விடாது. அதுக்கடுத்து வந்து செவ்வாய் ராகு கேதுன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ்து தோஷம் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. நான் எப்பேற்பட்ட வாஸ்து நிபுணர் கூப்பிட்டேன், நான் இவரை கூப்பிட்டு செலவு பண்ணேன், அவரை கூப்பிட்டு செலவு பண்ணேன். நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் அந்த செவ்வாய் ராகுக்கு வாஸ்து தோஷம் உங்கள் கண்ணை மறைச்சிரும். கட்டாயம் வாஸ்து தோஷம். அதுக்கெலாம் நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ண தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அந்த கிரகம் ஒன்றும் பண்ணாது. செவ்வாய் ராகுக்கும் அதே நேரத்தில் தான். இந்த பேப்பர் இந்த இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல தான் இருக்கணும். இப்படி தூக்கி மாற்றி வச்சுட்டு நீங்கள் செவ்வாய் ராகுகிட்ட போய் பாருங்கள். அவனுடைய கோபம் வந்து உச்சபட்சமாக இருக்கும். இந்த செவ்வாய் ராகு சேர்க்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்துட்டுன்னா பச்சையாக அபாண்டமாக பேசுவான். பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவான். எனக்கு செவ்வாய் வீட்டில் ராகு. நான் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். அது சின்ன வயசில் அப்படி தான் இருந்தேன். ராகுனாலே ரொம்ப கோபத்தை அப்படியே செவ்வாய் கூட சேருது இல்லை, வெறித்தனத்தை கொடுத்துரும். இந்த பொருள் இந்த இடத்துல ஏன் மாற்றி வச்ச, அந்த இடத்துல அந்த கோபம் உச்சபட்சமாக கொடுத்துரும். அந்த ஒரு சேர்க்கை வெறித்தனமான ஒரு கோபத்தை கொடுத்துரும். ஆனால் நம்ம என்னதான் வேலையில் சின்சியராக இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளே மீறி கிரகம் வேலை செய்யுது இல்லை, கோபத்தை உண்டு பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த தூக்கி அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு கோபம் வந்துடுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. செவ்வாய் கேது சேர்க்க 100% பார்த்தீங்கன்னா 2ஆம் தாரத்துக்கு போகுது. இதில் வந்து மாற்று மதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கேதுனா கிறிஸ்டின். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மாற்று மதத்தில் நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. செவ்வாய் ராகுக்கும் அதே தான். நீங்கள் ஏதாவது அந்த வீடு கட்டணும், வீடு வாங்கணும், வீடு மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்
ராகு தான் முஸ்லீம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சம்மந்தப்பட்ட புரோக்கர் மூலமாக பார்த்தீங்கன்னா வீடு கட்டாயம் அமையும். செவ்வாய் கேது அவங்களுடைய முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட்டையாக முடி இருக்கும், தலைமுடி சுட்டையாக. ஏன்னா கேது தான் முடி நல்லா ரொம்ப ஒரு அந்த முடி தலைமுடி தான் சுட்டையாக இருக்கும். செவ்வாய் கேது சேர்க்கை என்ன பண்ணணும், நீங்கள் மாட்டு மதம் திருமணம் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி செவ்வாய் சூரியன் சேர்க்கையில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்கும். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வாட்டர் டேங்க் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் சனி எல்லா கிரக சேர்க்கையை விட இந்த கிரக சேர்க்கை கொஞ்சம் பார்த்து மைனூட்டாக பார்க்கணும். ஏன்னா புதன் சனி சேர்க்கை 2 பேரும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் ரொம்ப இருக்கிற கிரக சேர்க்கையிலே கொஞ்சம் பாவமான கிரக சேர்க்கை சொல்லலாம். ஓவர் கர்மா. இதில் புதன் சனி கேது சேர்ந்துச்சுன்னா அவன் தான் கர்மா பிறப்பு. புதன் சனி கேது சேர்ந்துச்சுன்னா அவன் தான் கர்மாவோட பிறப்பில் இருக்கான்னு அர்த்தம். புதன் சனி சேர்க்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் ஒரு அந்த உதவியற்ற அனாதையாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப தூரம் பயணம் போயிட்டு இருக்காங்க. யாருமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வழி சொல்கிறது கூட யாருக்குமே இருக்க மாட்டாங்க. இது எனக்கு நடந்திருக்கு. என்னோட புதன் போய் சனியை தொடுறாரு. ஒரு காலத்தில் நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட இறப்பு கூட ஒரு சில பேர் என்னன்னு கூட கேட்கல. நான் அவங்கள தான் ஒதுக்கிட்டேன். அது அப்புறம் கதை. இருந்தாலும் அந்த புதன் சனி சேர்க்க ஒரு முக்கியமான கர்மாவோட பிளானட்டில் அந்த மாதிரி கொடுத்துருது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள நீங்கள் தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணும். அது ஒன்று. அதுக்கடுத்து சுக்கரன் சனி சேர்க்க வந்துன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கர்மா ரீதியிலான மனைவி தான் வருவாங்க. சுக்கரன் ஏன்னா நீ சொல்கிறீங்க சனி தானே கர்மா. சுக்கரன் போய் தொடுது, கர்மா ரீதியிலான மனைவி தான் வருவாங்க. நீங்கள் இதுக்கு அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சாமி என்ற பேர் கூப்பிட்ற பேர் வரும். சாமி வாங்க சாமி போங்க சாமி, சாமி என்ற பேர் வரும். இப்போ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக குலதெய்வம் காவல் குலதெய்வமாக இருக்கும். பத்தி சம்பந்தப்பட்ட பேர் உள்ளவங்களும் அவங்க வீட்டில் இருப்பாங்க. சுக்கரன் சனி சேர்க்க யாருக்கெல்லாம் வச்சிங்களா, சுக்கரனா கொலுசு சனினா பழசு. எத்தனை கொலுசு இருந்தாலும் அவங்க அந்த பழைய கொலுசை மாற்ற மாட்டாங்க. இது யாருக்காவது பொருந்துதா? சுக்கரன் சனி சேர்க்கையில் பழைய கொலுசை மாற்ற மாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு எனக்கு இன்னும் 2 கொலுசு வாங்கி கொடுங்க, இந்த கொலுசு அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லி அந்த பழைய கொலுசு அப்படியே சேர்த்துக்கினே வருவாங்க. இந்த கிரக சேர்க்கைலாம் யாருக்கெல்லாம் பொருந்துதுன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதனா சந்தேகமாக இருந்தால் எனக்கு எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்கள். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மணிகண்டன். என்னுடைய நம்பர் வந்து 98 41 87 03 19. ஓகேங்களா? இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் ஐயா மணிகண்டராஜ் ஐயாவுக்கு 2 கோடிக்கான நன்றியில் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். 9841870319 சென்னையிலேருந்து மணிகண்டன். மிகவும் அற்புதமாக வந்து கிரக இணைவுகளை பற்றி சொல்கிறார். ஸோ நமக்கெல்லாம் அது தெரிஞ்சதுனால பெருசாக நான் வந்து அதை லைக் பண்ணல. ஆனால் அது சொன்ன விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். சிம்பிள் லாஜிக் வந்து கிரக காரகத்துவத்தை நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டிங்கனாவே உறவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி அழகாக தெளிவாக நம்ம வந்து ஒரு பலன் எடுக்க முடியும். ஸோ இந்த அற்புதமான ஒரு ஸ்பீச் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சக ஜோதிடர்களுக்கும் சரி, பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நம்மளுடைய நேயர்களுக்கும் சரி அற்புதமாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் வாழ்த்தி அடுத்ததாக